அலமாரியிலிருந்து கைக்கு தட்டுப்பட்ட புத்தகத்தை இழுத்து புரட்டுகிறேன். மத்வாச்சாரியாரின் சங்கர திக் விஜயம். வயதுக்கேற்ற புத்தகம்தான். ஆனால் இந்த வேளைக்கு மண்டையில் ஏறுமா? ஏதாவது ஜேம்ஸ் பாண்ட் வரும் என்று நினைத்தது போக தோல்வி காணாத பாண்ட். அடி, வெட்டு, குத்து, சுடு, நாட் செவன். சுட்ட பயம் இல்லாமல் யாரை வேணுமானாலும் கொல்லலாம். சூப்பர்மேன் பாண்ட். அது இப்ப படங்கள்ல பாக்குறோம்ல, எத்தனை பேருனாலும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இத்தனை பேரை சுட்டு தள்ள முடியுமா? நடைமுறை வாழ்க்கையில தண்டனை கிடைக்காதா? அதெல்லாம் கணக்கு இல்ல. அது படம் தானே, கற்பனை தானே. அது மாதிரி இவர் அன்னைக்கே ஜேம்ஸ் பாண்ட நினைச்சு யோசிச்சிருக்கிறார். மண்டை இடிக்கிறது. பெருமாள் எப்பவோ வந்து தயாராக வைத்திருந்த ஏனத்தில் பாலை ஊற்றி விட்டு போய்விட்டான். கருணி தயவு பண்ணணும். ஆனால் அவள் அயர்ந்து தூங்குகிறாள். 2 தலைமுறை 3 தலைமுறை ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது இதான் பிரச்சனை. வயசானவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்களுக்கு எந்திரிச்ச உடனே காபி குடிக்கணும். இளம் பிள்ளைகள் வந்து நைட் ரொம்ப லேட்டா படுத்துட்டு காலையில எந்திரிக்க லேட் ஆக்குவாங்க. அப்ப நம்மளா காபி போட்டு குடிச்சுக்கிற பழக்கமா இருந்தாங்கன்னா தொந்தரவு இல்லை. இது அவங்க காபி போட்டு தரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதே ஒரு மன பிரச்சனைக்கு அடித்தளம். பிற்பகல் வாடை காற்று கிளம்பி விட்டது. வாசலுக்கு வெளியே புல்தரையில் சாய்வு நாற்காலியை கொணர்ந்து போட்டுக் கொள்கிறேன். வானத்துக்கும் வெயிலுக்கும் காற்றில் மத்தியஸ்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வெறிச்சிட்டு கிடந்த வான வீதியில் போக்குவரத்து தொடங்கிவிட்டது. மேகங்களின் பவனி, பட்சி ஜாலங்களின் விதவிதமான வரிசை கட்டுகள். ஆட்டத்தில் கையிலிருந்து துள்ளி கம்பளத்தில் விழும் சீட்டில் காண்பது போல பட்சி கூட்டங்கள். மேகத்தின் பின்னணியில் விதவிதமான பொட்டுகள் வைக்கின்றன. மேற்கு மணக்கோலம் பூணுகிறது. பெண்ணுக்கு ஏத்த எந்த புடவையும் பிடிக்கவில்லை. இங்க எந்த பெண்ணு சொல்றாரு? வானப்பெண். அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒவ்வொரு புடவையா மாத்தி மாத்தி பிடிக்காம கலத்தி போடுறான். அவிழ்த்து போட்ட புடவைகள் விதவிதமாய் போராய் குவிகின்றன. ஜரிகைகள், கலர்கள், மோஸ்தர்கள் மிளர்கின்றன. வானத்தின் கவானில் லேசாய் ஒரு தேமல் படர்ந்திருக்கிறது. கிணற்றடியிலிருந்து வாய் குழறியபடி எங்கேயோ சுட்டிக்காட்டிக் கொண்டு ஹரிணி ஓடி வருகிறாள். பதறி போய் பார்க்கிறேன். தோய்க்கிற கல்லின் கீழ் விட்டிருக்கும் சந்தில் பாம்பு சட்டை. இந்த இடத்துலயும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் வந்து கல்யாணம் ஆன புதுசு. அப்ப எங்க வீட்டுக்காரங்க வந்து வெளியே இதுல இருக்கிறாங்க, வேற ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அது நானும் மகளும் மட்டும்தான். அப்ப நாங்க வாடகைக்கு இருந்த வீட்டுல முன்பக்கம் ஒரு சுவரு செங்கல் கட்டு மட்டும் கட்டி அப்படியே பாதியில விட்டுருக்காங்க. நான் வந்து காலையில எந்திரிச்சு பாக்குறேன், அந்த செங்கலோட இடுக்குக்குள்ள பாம்பு நுழைஞ்சதுல அதோட சட்டை மட்டும் கலண்டு அந்த செங்கல்ல தொங்கிக்கிட்டு இருக்கு. பாம்பை கண்ட மாதிரி அந்த பாம்பு சட்டையை பார்த்து பயந்து ஓடினேன். இங்க ஹரிணி ஓடினது எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஹரிணி குதிக்கிறாள், துள்ளுகிறாள், துடிக்கிறாள், முற்றுப்புள்ளி இல்லாமல் கத்துகிறாள். அத்துவானம் பிடிச்ச இந்த இடத்துல வீட்டை வாங்கி போட்டுட்டு ஒரு நாளை பார்த்தா போல நான் வயத்துல நெருப்ப கட்டிண்டு. ஐயோ, என்னால இது மேல முடியாது. உங்க வீட்டை நீங்க காவல் காத்துண்டு கடங்கோ. எங்களை எங்கானும் மயிலாப்பூர்ல குடி வச்சிருங்கோ. மூச்சு விடாமல் வார்த்தைகளின் கோவை கூட சரியாக புரியாமல் இன்னும் ஏதேதோ குளறுபடி. சென்ற 3 வருடங்களாக சென்னைக்கும் லண்டன் வெதர் வந்துவிட்டது. திடீர் கோபம், திடீர் அழுகை, திடீர் மூக்கை சிந்தி போடு, உடனே சிரி. எல்லாம் நம் மாதிரிதான். நம்மள மாதிரியே மழையும் பண்ணலாம், வானமும் பண்ணலாம். நெற்றி கொப்பளிக்கிறது. இந்த திடீர் மூட்டம் எப்படி வந்தது? புழுக்கம் எனக்கு மூச்சு திணறுகிறது. காற்றின் ஓட்டத்தை ஆகாய போலீஸ்காரன் புல்டான் பண்ணிவிட்டு என்ன கேஸ் எழுதுகிறான். தரையிலிருந்து குப்பையெல்லாம் வாரி முகத்தில் தூவிக்கொண்டு ஒரு பெருமூச்சை கிளப்பி சுழல் காற்றாக மாறுகிறது. ரசகுண்டு போல் நீர் கோர்த்து கொண்ட மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று இடித்து சீர்குலைகின்றன. 1-2 புஷ்பங்கள் கூட மேலே உதிர்கின்றன. வானம் ஒரே அடியாய் இருள்கிறது. இதோ ஆகாச கங்கை அவிழப் போகிறாள். ஈசிச்சரை மடக்கிட வேண்டியதுதானா? இல்லை, ஆர்ப்பாட்டத்துடன் சரி. எண்ணெய் கடை செட்டியார் சத்தம் போடாத சிரிப்பில் முகம், தோள்
தொண்டியெல்லாம் பிசைந்த மாவாய் குலுங்குவது போல தனக்கே உரிய ரகசிய சிரிப்பில் மூட்டம் கலைந்து விட்டது. வானத்தில் இங்கும் அங்குமாக பிசு பிசு பஞ்சு மிட்டாய் படர்ச்சிகள், புழு புழு ரோஜா மூக்குகள், கசங்கிய மானியங்கள் சிதறி கிடக்கின்றன. இருளை இதமாய் நல்ல வார்த்தை சொல்லி ஒதுக்கிவிட்டு மலர்ந்த மினுமினு வெளிச்சம் இடத்துக்கே தன்னொழியை வர்ணமாய் தீட்டுகிறது. ஏதோ ஒரு அப்டிராக்ட் ஓவியம் உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம இதுவரை வாசது வரைக்குமே எத்தனை ஆங்கில வார்த்தைகள் இடையில போட்டாங்க பாத்தீங்களா? நம்ம தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரியாத வகையில போறதுக்கு பதிலா பேச்சு வழக்குல என்ன இங்கிலீஷ் இருக்குமோ அதை அப்படியே அவர் எழுத்துல கொண்டு வர்றாரு. பகல் கனிந்து பழம்போல் நழுவி இருளின் திறந்த வாய்க்குள் விழப்போகும் ஒரு தினுசான அச்சம் தரும் இசை. இசைக்கேடான முகூர்த்தம். கயிறு மேல் களைக்கூத்தாடியின் கர்ணத்தருணம். எனக்கு சொல்ல தெரியவில்லை. சமயங்கள் ஒருங்குகின்றன, சாமக்கிரியைகள் சேர்கின்றன. காத்திருந்த ஓரையும் வருகின்றது, நேர்கிறது, கடக்கியது, கழிகிறது. இருளும் ஒளியும் கலந்த வேளை. ஆனால் இதோ இரவு தோன்றிவிட்டேன் எனும் அந்த கலவை, நேர்ந்த அந்த அசல் சமயம், அந்த ரசவாதம், நம் இத்தனை காவலையும் நழுவிவிடும் ஜாலம் என்ன? ஆமாம், இதெல்லாம் என்ன அசட்டு யோசனை? யாருக்கு என்ன பயன் என செவிட்டில் அரைந்து விளக்குவது போல் புறப்பாடுகள் ஆரம்பமாகி விட்டன. அவரை பொறுத்தவரையிலே, லாசாரா சாரை பொறுத்தவரையிலே அப்படியே எண்ணங்களின் போக்கு எப்படி போகுதோ அதை அப்படியே வார்த்தைகள்ல கொட்டிக்கிட்டே வருவார். நம்மளும் அதை பின்தொடர்ந்து அப்படியே போகணும். கண்ணன் பாண்ட் பாக்ஸுடன் நிற்கிறான். எப்போ கையில் பெட்டியை தூக்கி விட்டானோ இரவு வீடு திரும்ப போவதில்லை என்று அர்த்தம். பாட்டி வீடோ மாம்பழத்தில் ரவியோ 3ஆம் காட்சி பார்த்துவிட்டு மிச்சம் போதுக்கு தலைக்கு அணைப்பெட்டியை வைத்துக்கொண்டு பிளாட்பாரத்தில் தூங்கினால் எனக்கென்ன? அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். தங்களுடைய சந்தோஷம் தங்களுக்கு செலுத்திக் கொள்ளும் முதல் கடமை. மிச்சமெல்லாம் துச்சம் என பாவிக்கும் அவர்கள் தத்துவத்தில் எங்கே போகிறாய், எப்போ வருவாய் எனும் கேள்வியே அவர்களுடைய அல்வா துண்டில் அவர்களுக்கு மயிர் சிக்கினாற் போல எனக்கும் வயிறை குமட்டுகிறது. இந்த மாதிரி கேள்விகள் எதையுமே, எங்க போற, எப்ப வருவ, இந்த மாதிரி கேள்விகள் எதையுமே இளைய தலைமுறை விரும்புறதில்ல. அது அவங்களுக்கு அல்வா துண்டுல ஒரு மயிர் இருந்த மாதிரி ஒரு குமற்ற உணர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு போடுறாரு. கண்ணன் என் எதிரே நின்று கொண்டிருக்கையிலேயே சேகர் அவனை தாண்டி அவசரமாக போகிறான். பாஸ் அவனுக்கும் சேர்த்து சொல்லிவிட்டதாக அவனுடைய அர்த்தம். ஆகையால் அவன் தனியாக செலவு பெற்றுக்கொள்ள தேவையில்லை. இப்போ எனக்கு நினைவு வருகிறது. எல்லாம் ஏற்கனவே நினைவில் இருப்பவைதான். படங்கள் திடுக்கென எகிறுகின்றன. இப்போதான் 3 வருடங்களுக்கு முன் என் தாய் காலமானவள். நான் வழக்கமாய் வீடு திரும்பும் வேளைக்கு சற்று நேரம் தப்பி வந்தாலும் வாசற்படியில் உட்கார்ந்து விடுவாள். அந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. இது எனக்குமே அதை பொருந்தி பார்க்க முடியுது. நான் காலேஜுக்கு சைக்கிள்ல போவேன். கரெக்டா காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு நேரத்துல வந்துடணும் அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ள வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா எங்க அப்பா வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்துகிட்டே இருப்பான். அது அது அந்த காலத்துல உள்ள அந்த தலைமுறையோட பயம், அவங்களோட உறுத்தல், அவங்க குழந்தைகள் மேல வச்சிருக்கிற பாசம். ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் நேரம் கழிச்சு வந்தாலும் ஏன் வந்தீங்க, ஏன் நேரம் கழிச்சு வந்தேன்னு கேட்கறத விரும்புறது இல்லை. அந்த வேறுபாடை கொண்டு வர்றாரு. அவங்க அம்மா இவர் வர நேரம் ஆயிட்டுனாலே வாசல்ல உட்கார்ந்துருவாங்களாம். என்னம்மா இங்க உட்கார்ந்துருக்க? ஒண்ணும் இல்ல, உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, ஏதோ காத்து ஜில்லுன்னு வருதுன்னு. அவங்க உனக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ள புழுக்கமா இருந்துச்சு, வெளியே காத்தோட்டமா இருந்ததுன்னு வந்தேங்கிறாங்க. நானும் பக்கத்தில் அமர்கிறேன். பாஷையே பரிபாஷை. உண்மை காணும், எங்களுக்கு தெரியும், ஆனால் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டோம்.
இந்த அம்மாக்கும் தெரியும் இவன் புரிஞ்சுக்கிருவான்னு, அவருக்கும் தெரியும் நமக்காக தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு. உள்ளே இருந்து குரல்கள் வேணுமென்றே எங்களுக்கு கேட்கும்படி கிசுகிசுக்கின்றன. அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறா பாத்தியா? நாங்கள் எங்கே பேசிக்கிறோம்? எங்களை பிணைக்கும் மௌன சரடே எங்கள் பேச்சென்றால் நாங்கள் நிறைய பேசுகிறோம். அம்மாவும் பிள்ளையும் என்கிறார்கள், ஆனால் அவர்கள் பொருள்படுத்துவது வேறு. பல்லை கடித்து கொண்டு கிழங்கள், அசடுகள். அட, இங்கே இன்னொரு செட் கிளம்புகிறதே. இன்னொரு செட்டுனா முதல்ல ஒரு செட்டு வெளியே போயிட்டாங்க, அடுத்த குரூப் வெளியே கிளம்புறாங்க. பாவம், இவர் தனிமையா இருக்கிறாரு வீட்டுல. சாந்தா தோள்பட்டையில் மேலாக்கு மடிகளை சீண்டிய வண்ணம், அப்பா, கட்டு தொட்டி நாடார் டிவி செட்டு புதுசா வாங்கியிருக்கார், எங்களை வர சொன்னார், போயிட்டு வர்றோம். என் புருவங்கள் என்னையும் அறியாமல் கேள்வியில் உயர்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் காட்சி முடிந்து திரும்ப 10:10:30 ஆகிவிடுமே. தனி வழி, பெண்டுகள், இரவு வேளை, அதெல்லாம் ஒண்ணுமில்ல வெடிக்கென்கிறாள். இத்தனைக்கும் நான் வாய் திறக்கவில்லை. ஆனால் சாந்தா இந்த வருடம் 10+1 ஏற்கனவே நிறைய மார்க் வாங்குவாள். நல்லா படிக்கிற பிள்ளை. வீட்டுல டிவி இல்லை, அதனால பக்கத்துல ஒருத்தங்க வீட்டுல போய் டிவி பார்க்க போறாங்க. ஆகையால் நான் வாய் திறக்கும் அளவுக்கு அவள் மக்கு இல்லை. என் வாயை அடைக்கவும் அவளுக்கு தெரியும். பக்க பலம் வேறு இருக்கிறது. முன் நிலாதான், நியூஸ் வரைக்கும் இருக்க மாட்டோம். மெயின் முடிஞ்ச உடனே திரும்பிடுறோம். அப்பா, நீங்க டிவி வாங்கியிருந்தா பிரத்யா வீட்டு எங்களுக்கு என்ன வேலை? கரணி கொண்டையை தொட்டு பார்த்து கொண்டே, அந்த கரணி என்ன கொண்டை போட்டிருந்தா? அஜந்தா கொண்டை. தொட்டு பார்த்து கொண்டே மோருஞ்சாதம் கரைச்சு பழையது மூளையில வச்சுக்கேன். வீடு ஜாக்கிரதை. வீட்டில் இப்போது நான் மட்டும்தான். இவரை விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அரணை ஒன்று என் காலில் உராய்ந்து விழுந்தெடுத்து கொண்டு ஓடுகிறது. ஒன்று திடீரென புலனாகிறது. மனிதனை தவிர மற்றெந்த பிராணியும் எப்பவும் ஏதோ ஒரு ஜோலியில் ஈடுபட்டுத்தான் இருக்கிறது. பொழுது போகவில்லையே எனும் நிலை அதற்கில்லை. கால பிரமாணத்தில் மிகச் சிறிய அனலை கூட, அதன் முழுமைக்கு மிகச் சிறிய அளவை கூட அதன் முழுமைக்கு வாழ்வதனால் அதற்கு பொழுது போகவில்லை. மனிதன்தான் நோவாயை கை கிண்ணத்தில் ஏந்திக் கொண்டு, காலை கால் மேல் மடித்து போட்டுக்கொண்டு அல்லது ஒடுங்கிக் கொண்டு ரோடில் அப்படியே ஒரு சிலை வடித்து அதையே காயமான நியாயமாக சாதித்துக் கொண்டு, நான் இப்போது உணர்வது என் தனிமையா, வெறுமையா? வானத்து தேமல் நிலவாக பூத்துவிட்டது. ஆனால் என் கண்ணில் சதையால் பார்வையின் சிதையில் எட்டாய் விண்டு தெரிகிறது. பூசணி பத்தைகள், முள் வேலியில் காட்டாமணி செடி, இடையிடையே பூவரசு, நுணா, ஒதிகை மரங்கள் நெருக்கமாக இலை பின்னிக் கொண்டு நான் ஒரு குஞ்சு போல ராட்சச கூட்டில் காத்திருக்கிறேன். எதற்கு? கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் காற்று வாங்கலாமா? என் கனத்தடியில் ஏணி படிக்கும்படி முனகுகிறது. மாடியில் உடம்பை நீட்டுகிறேன். ஆ, இஸ் திஸ் பியூட்டிஃபுல்? தோள் மேல் சுதந்திரமாய் போட்டதைப் போல தண்டவாளம் எட்ட தொடுவானை அணைத்து ஓடுகிறது. திடீரென வானத்தில் பூக்கள் மண்டி கிடக்கின்றன. மொட்டுக்கள், மலர்கள், இதழ்கள், மூச்சு விடும் விண்மீன்கள், சின்னதும் பெரியதுமாக சீனா கற்கண்டு கட்டிகள், வைரச் சிதறல்கள், உறைந்து போன கண்ணீர் துளிகள், இதய உதிரிகள், இவற்றிலிருந்து இழுத்து ஜிகினா சரடுகளில் ஏதேதோ நினைவுகள், தோற்றங்கள் சம்பந்தம் இல்லாமல் கோவிலில் விதவிதமான காய்கறிகளை கட்டி தொங்கவிட்டு ஒரு உற்சவமாமே. அது மாதிரி என் பையன் பருவத்தில் நான் வளர்ந்த ஒரு குச்சி நாயின் சடை மறைத்த முகம், இளம் வயதில் மரித்த என் தம்பி ரீதி கவுடையின் ஒரு சொகுசு வளைவு, ஹரிணி கொடியாயிருந்த நாளில் அவள் கூந்தலில் இருந்து
பெய்திருந்த தாழம்பூ மடல். இரவு வேளை கடலோரம் அலைகள் மோதி மீள்கையில் விட்டு செல்லும் நுரைத்துளிகள், பொரியும் முத்துக்கொடிகள், டெலிபோன் மணியோசை, தச்சன் இளைப்பொழியிலிருந்து கூடம் பூரா சிதறும் மரச்சுருள்கள், குப்பையில் மாணிக்க கற்கள், கண்ணீரும் கம்பளியுமாக அம்மாவின் முகம், ஏன் கன்னியாகுமரியின் மூக்குத்தி. இவருக்கு அழகழகான நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் ஏதேதோ சொல்லுக்குள் அடங்கினவை, அடங்காதவை. திடீரென இதுவரை எப்படியும் தோன்றாத எண்ணம் ஒன்று அதன் பெருமிதத்தில் நானே உடல் விம்முவதாக தோன்றுகிறது. இந்த முட்டை மாடியின் அடைப்பில் அடங்கிய வானவரைக்குள் அடங்கிய இத்தனை சொத்துகளும் என்னுடையதுதானே. சரி, என்ன செய்ய போகிறாய்? அத்தனை நட்சத்திரங்களையும் வாரி கூடையில் அள்ளி போட்டுக்கொண்டு பீச்சில் சுண்டல் விற்கப் போகிறாயா? அல்லது நட்சத்திர பூக்கள் தொடுக்கப் போகிறாயா? இந்த எண்ணத்தின் மிதப்பே அரை மயக்கம், கால் தூக்கம், கால் நினைவில் எல்லாம் ஒன்று குழம்பி விழித்துக் கொண்டிருந்தேன். மயங்கி கிடந்தேனா? தூங்கியே போய்விட்டேனா? திடீரென பிருந்தாவன் எக்ஸ்பிரஸின் அரைக்கூவலில் தான் நினைவின் இயக்கம். தடுத்த நீர்வீழ்ச்சி போல் தட தடவென என் மேல் இறங்கிட்டு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வே லைன் இருக்கு. புகைப்போக்கியின் வழி சமையலறையில் ஏதோ பண்டம் உருளும் சத்தம். ஒரு மஞ்சள் பூனையின் நடமாட்டம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏணிப்படியில் கால் வைத்ததும் ஏணிதான் தரையில் சரியாக பதிந்தில்லையோ, ஏற்கனவே நைந்து கட்டு முறிந்ததோ, இசைக்கேடாய் தூக்க கலக்கத்தில் நான் தான் ஒரு பக்கமாய் சாய்ந்து விட்டேனோ, ஏணி நிலை பிசகி ஏணியோடு சேகர் வெட்டி சுவரோருமாய் பரப்பி வைத்திருக்கும் முள் படுக்கையில் சுமார் 20 அடி உயரத்திலிருந்து விழுந்தேன விட்டுருவாரு. விழுந்தேன் நம்ம போட்டுக்கிறோம் மனசுக்குள்ள. அவர் ஏற்கனவே முதல்ல அந்த முள் படுக்கைய சொன்னாரு. அதாவது ஒரு மனுஷனுக்கு தாடியெல்லாம் வெட்டி போடுற மாதிரி சேர்த்திருந்தாருன்னார்ல, அந்த 20 அடி முள்ளு மேல போய் இவரை விழுந்துட்டார். முட்கள் வாழைப்பழத்தில் குத்துவது போல முதுகில், பின்மண்டையில், சப்பையில், நுழைகையில் என்னை அறியாமல் வீரலில் வாய் திறந்தது. ஆனால் சத்தம் வரவில்லை. ஒரு கழிக்க முயன்றேன், முடியவில்லை. இடது பக்கம் மறுத்து விட்டது. ஓ மை காட்! வாய் பொருந்திய நிசப்தம், வாய் பொத்திய நிசப்தம். பயத்தில் இலை கூட அசையவில்லை. எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? நோ நோ. பள்ளி வாயில் தும்பி போல வார்த்தைகள், அலறல்கள் தொண்டைக்குள் இறக்கை அடித்துக் கொண்டன. இனி என்ன? சாந்தியும் கருணியும் வரும் வரை இங்கேதானா? இவரை பாவம், ஐயோ பாவம், தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இன்னும் பக்கத்துல படம் பார்த்துட்டு வர்றவங்க வர்ற வரைக்கும் நம்ம இப்படித்தான் விழுந்து கிடக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. வந்தாலும் அவர்கள் என்னை அவர்களுடைய தூக்கி கொண்டு போய் உள்ளே சேர்க்க முடியுமா? 2 பேரும் பெண்கள், அவங்களால தூக்க முடியாது. முடியாவிட்டால் இரவு பூரா இங்கேயே இப்படித்தானா? டாமி எங்கிருந்தோ ஓடி வந்து என் முகத்தை ஓரிரு தடவை முகர்ந்து பார்த்து, பிறகு தலைமாட்டில் உட்கார்ந்து மூக்கை வானத்துக்கு நீட்டி ஒரு நீண்ட ஊளை. இதுவே தான் என் உத்தராயணமா? தூரத்தில் சிரிப்பு கேட்கிறது. அதாவது இவருக்கு ஒரு மரண பயம் வந்துருக்கு. வெளியில ஆண்கள் வெளியில போயிட்டாங்க, பெண்கள் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. நம்ம விழுந்து கிடக்குறோமே, இது இவங்க எல்லாரும் வர்ற வரைக்கும் நம்ம இருப்போமா இல்ல போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு பயப்படுறாரு. என் உத்தராயணமா? நல்லா இருக்குல்ல. அதாவது இவரோட கதை ஒரு 10 பக்க கதை, 12 பக்க கதைனாலும் மனமனு வாசிட்டு போக முடியாது. ஒரு வரியும் நிறுத்தி நிறுத்தி ரசிச்சு அவர் என்ன சொல்ல வர்றாரு, எதை விட்டுருக்கிறாரு, அதை நிரப்பி. லாசாராவோட கதைகள் வாசிக்கிறது ஒரு தனி சுகம். இதே கதைய இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புலப்படாத ஒரு புது விஷயம் புலப்படும். காலைக்கும் மதியத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! இங்கேயே தெளித்தாற்போல் எட்டத்தான் வீடுகள். மனைகளை வாங்கி போட்டவர்களுக்கு
வீடு கட்ட இன்னும் வசதி கட்டவில்லை. உச்சி வெயிலில் பூமி பாலம் பாலமாக வெடித்திருக்கிறது. தூர தூர கட்டடங்கள் காணலில் நடுங்குகின்றன. இதுவரை 2 தடவை கிணற்றிலிருந்து மொண்டு மேலே கொட்டி கொண்டாச்சு, காஞ்சாச்சு. ஆனால் உமல் வானலியாய் பொறுகிறது. இனிமேல் ஈரம் பட்டால் இந்த வயதுக்கு மார்பில் கொலுசுதான். ஒரு தினசான மயக்கமா, மதிய உறக்கமா? இருமலை கொலுசுன்னு சொல்லியிருப்பார். இங்கே படுத்து கிடந்தேன்னா எனக்கு இருமல் வந்துடும் அப்படிங்கிறத கொலுசு கொலுசு சத்தம் மாதிரி இருமல் இருக்குதான் அப்படி சொல்லியிருப்பாரு. அவரோடது எல்லாமே அவரோட வார்த்தையிலே போய் அதை பார்த்தோம்னா அது ஒரு தனி சுகம். இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, நீங்க வேலையில இருந்ததை விட இப்போ ரிட்டையர் ஆன பிறகு நீங்க நல்லா முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படிதான். அப்ப விடையும் இப்ப எனக்கு பிடித்த எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அப்ப ஒரு கடமை உணர்வோடு செஞ்சது இல்லாம இப்ப ரிலாக்ஸ்டா முடிஞ்சா செய்யலாம், முடியலன்னா விட்டுறலாம். எந்த விஷயம் பிடிக்குதோ அதை செய்யலாம். பாட்டு பாட பிடிச்சா பாட்டு பாடலாம், கதை சொல்லணும்னா கதை சொல்லலாம். அப்படி நமக்கு மனசுக்கு பிடிச்ச போல நம்மளால வாழ்றதுனால அது தனியா முகத்துக்கு ஒரு அழகு கொடுத்துருது. நம்ம அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அகத்துல நம்ம அவ்வளவு வேதனைகளையும் வருத்தங்களையும் வச்சிருந்தோம்னா நம்ம முகத்துக்கு எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அந்த அழகு வராது. அந்த முகத்துல இருந்து வர்ற அழகுதான். அதனால நீங்க நல்ல சந்தோஷமா இருங்க. எதையும் நம்மளால வருத்தப்பட்டு மாத்திர முடியாது. என்கிட்ட நிறைய பேர் தனிப்பட்ட வகையில அவங்களோட பிரச்சனைகளை பேசும்போது நான் சொல்றது அதுதான். நம்ம வருத்தப்படுறதுனால அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னா நம்ம வருத்தப்படும். அது நடக்காது. அது போலதான் அது எப்போ சால்வ் ஆகணுமோ அப்பதான் சால்வ் ஆகும். அதனால கவலைப்படாம இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இன்னொரு கதையில உங்களை சரியா பாப்போமா? பாய்.